வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால், புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வெஸ்டர்ன் ரெசிபி சாப்பிடுவீங்கல்ல, அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா பக்கோடா மோர் குழம்பு. இதோட பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் அல்டிமேட்டாக இருக்கும். பாவக்காய் வறுவல் பர்டிகுலராக கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த கடலைப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரையாக சூப்பராக கொடுத்துருக்கேன். இது என்னோடய அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைல் இது. அதனால் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது பர்டிகுலராக இந்த மோர் குழம்போட பாவக்காய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஆனியன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15 பல்லு, இடித்த இஞ்சி 5-10 கிராம், அதாவது சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 1 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, உப்பு டு டேஸ்ட், ஆயில் ஃபார் ஃப்ரை. இதாங்க இந்த பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்கள். எப்படி பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு வெங்காயம் கையிலே க்ரஷ் பண்ணுங்கள். சின்ன குவான்டிட்டி வீட்டில் பண்ணும்போது வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா கடையிலையோ ஹோட்டல்லையும் பண்ணும்போது வாஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வராது. அதனால் வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் க்ரஷ் பண்ணி போட்டாச்சுல, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இந்த குவான்டிட்டி பாருங்கள். சும்மா ஒரு சின்ன துண்டாக இருக்கும். ஒரு 5-10 கிராம் தான் இருக்கும். அந்த இஞ்சியை நல்லா இடித்து போட்டிருக்கோம். அதேமாதிரி பூண்டு தோலோட இடித்து போடுங்க. இந்த மாதிரி பக்கோடா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்கின்னோட இடித்து போடும்போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போடுறோம். உப்பு போட்ட பிறகு மிளகாய் பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதே சக்தி சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பெருங்காயம் பவுடர், சோம்பு, பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக சில்லி பவுடர்னு போட்டிருக்கோம். அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த மசாலா அது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடணும். அதுதான் கான்செப்டே. இதை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தண்ணி தெளிக்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணால் வெங்காயத்தில் இருக்க தண்ணி அப்படியே இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு பைண்டிங் ஏஜென்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதாவது கடலை மாவு, அரிசி மாவு. கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். நார்மலாக 2க்கு 1 மடங்கு, 2 மடங்கு கடலை மாவுனா 1 மடங்கு அரிசி மாவு. ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷனில் 1/2 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அரிசி மாவு. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதிரியாக இருக்கா, இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக போட்டுனா உங்களுக்கு போண்டா கான்செப்டில் போய்டும். அதனால் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்துலையும் தண்ணி இருக்குது, அதே டைம் தண்ணியும் தெளிக்கிறோம். அதனால் கவனமாக மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த வெங்காயம் அந்த மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் சூடாக இருக்கா செக் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போடணும். கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு அந்த பக்கோடா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, சில பக்கோடா ரொம்ப பெருசாக இருக்கும், சிலது அந்த வெங்காயம் மட்டும் ஃப்ரை ஆகும். அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது என்ன ஆகுனா, தீஞ்சு போனால் அந்த டேஸ்ட் வந்துடும். அதனால் ஈவனாக கையில் க்ரஷ் பண்ணி போடணும். நான் இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணுறேன், அப்போ பாருங்கள். இப்போ இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எப்படி க்ரஷ் பண்ணுறது பாருங்கள். அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்படி நம்மளோட 5 விரலும் மிக்ஸ் ஆகுது பாருங்கள். பெரிய விரலும் சின்ன விரலும் சேர்த்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடணும். சின்ன சின்ன துண்டாக கீழே விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துனா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஆனியன் பக்கோடா ரெடி. பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 400 ml, தேங்காய் 3 பத்தை, பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்,
சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். தயிர் திரியாக இருக்கக்கூடாது, அதனால தான் நல்லா பீட் பண்ணு சொல்கிறேன். பீட் பண்ணி முடித்த பிறகு 400 ml தயிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 350 ml தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாதிரி மோராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கையில் எடுத்தினா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வரணும். இப்போது இந்த மோர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தேங்காய் நான் சொல்லியிருக்க குவான்டிட்டிக்கு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்காக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். அரை டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வீட்டில் போடுங்க. அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். இந்த தேங்காய் அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் உங்களுக்கு அந்த மோர் குழம்பு நல்லா இருக்காது. அதே டைமில் ரொம்ப குறைக்கணும் கூடாது. ஒரு 90% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும், கொஞ்சமாக திரியாக இருக்கும். இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் உடைச்சி போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் போடுறோம். இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஏங்கிட்டனா மஞ்சத்தூள் போட்ட உடனே உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சா, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணுறோம். அதாவது அந்த தாளிப்பு தேங்காய் பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த தண்ணி ஊற்றின பிறகு திருப்பி ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போது இதுக்கு மேலே குக் பண்ண அவசியம் இல்லை. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோர் இதில் ஆட் பண்ணுறோம். சூடோடு ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். அதே டைமில் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. இது ஒரு பேசிக்கான விஷயம். நீங்கள் 40 வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கோடா அதில் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பக்கோடா ரொம்ப நேரம் ஊறினாலும் சாகையாயிடும். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போது பாவக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். பாவக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: பாவக்காய் 250 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய்
குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் வறுவல். இந்த பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா கசப்பு தன்மை போகணும், அதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸான ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, மேலோட்டமாக தோலை பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் ஒரு 5 10 நிமிஷம் போட்டு எடுப்பாங்க. அப்படியும் இல்லையா, உள்ளே இருக்க விதையை எடுத்தால் வந்து கசப்பு தன்மை போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த விதையை எடுக்கும் போது வந்து பிஞ்சு விதையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. முத்தலான விதையை எடுத்திங்கன்னா கசப்பு தன்மை போகும். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ரெகுலராக பண்ணுற விஷயம் என்ன கேட்டால், மோர் பட்டர் மில்கில் ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தட்லாம் எதுவும் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காவை அப்படியே டேரெக்டாக மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். இதில் எப்படி கசப்பு தன்மை இல்லாமல் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகை போட்டோன்னே டப்பு டப்பு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டு, சின்ன பூண்டு போடுங்க. இந்த மலை பூண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த பூண்டு வேண்டாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வறுக்கிற டைமில் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, வெங்காயம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கணும்னு நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 30 to 40% வதங்கினா மட்டும் போதும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு சாத்தே பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள். நீங்கள் மிளகாய் போட தனியாத்தூள்லாம் போடலாமா அப்படின்னா போடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழம்புத்தூள் வச்சா நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி குழம்புத்தூள் எல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன விதை எதுனா டேரெக்டாக போட்டு குக் பண்ணுங்கள். விதையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு இன்னும் கிரேட்டாக இருக்காது. அதனால் முத்தலாக இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்கணும், பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டு குக் பண்ணுறோம். அடுத்தது இந்த மசாலா, இந்த பாவக்காய் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடிச்ச பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ இந்த பாவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த தண்ணி நல்லா சுண்டி இருக்கும். சுண்டுனா ட்ரையாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாவக்காய் நல்லா ட்ரை பண்ணும். குக் பண்ணதான் உங்களுக்கு கசப்பு தன்மை போகும். எதுக்காக கசப்பு தன்மை போகும் அப்படி சொல்கிறேன்னா, எண்ணெயில் அந்த பாவக்காய் வதங்க வதங்க உங்களுக்கு கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இவ்வளோ தான் ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. கலரும் மாறும். கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலர் வந்து கொஞ்சம் வதங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்த பிறகு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டு திருப்பி கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட மண்சட்டி இருக்குல்ல, அந்த மண்சட்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினா தான் கசப்பு தன்மை போகும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்த 2 ரெசிபியும் அல்டிமேட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மோர் குழம்பு பக்கோடாவும் சூப்பராக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பாவக்காய் வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.